ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பத்திரிகை நண்பர்கள், ரைட்டர்ஸ், தொலைக்காட்சி நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதை கவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜ் தான். ஒரு 23 வருஷம் 24 வருஷம் எனக்கு மட்டும் உரிமையான ஒரு சொத்தை எழுதி கொடுக்குற மாதிரி தான். 23க்கும் பாராட்டினதில்ல, அவனே என்னை இன்றைக்கும் பாராட்டினதில்லை. இதுதான் என்னோட முதல் பாராட்டாக இருக்கும். படம் நேற்று பார்த்ததுனால தான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்து வந்திருக்கிற பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அதில் முதல்ல விஜய் சேதுபதி சார். ஸோ உங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு அண்ணன் அண்ணன் இப்படி பண்ணினா எப்படின்னு பேசுவேன். படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் இந்த படத்துக்காக கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட் ரொம்ப அதிகம். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடங்களில் எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன விஷயம் வெளியில் போட்டால் அண்ணன் யோகி பாபு அண்ணன் படத்தில் இருக்காருன்னு அது நியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்க்கு அண்ணன் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட்னு. காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ சீனு சார் கடைசியாக சாருக்கு ஒன்று பெருசாக வச்சுருக்கேன் சார். ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ, அப்புறம் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வந்ததுலேருந்து டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சுரேஷ் காமாட்சி அண்ணன், இப்படி பண்ணலாம், இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு கைட் பண்ணுறாங்க. எங்களோட ஜோ வெஞ்சருக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கும் சக்தி அண்ணனே திருப்பி வந்திருக்காங்க. எங்களுக்கு ஜோவில் அண்ணன் பண்ணி கொடுத்தது தான் பிளாக் பஸ்டர். ஜோ படம் நல்லா எடுத்தது எங்கள் சைட்னா அதை பிளாக் பஸ்டர் ஆக்குனது கண்டிப்பாக அண்ணனோட ஒர்க்கு தான். அதே மாதிரி கோழி பண்ணி கொடுத்துருங்கண்ணே. ஸோ தேங்க்யூ. மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நம்ம அடுத்த மேடை சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக பேசுவோம். படம் 100% சக்ஸஸ் ஆகிடும். இது ஓவர் கான்ஃபிடென்ஸில் நான் சொல்லலை, இதில் போட்ட உழைப்பில் நான் சொல்கிறேன். நிறைய பேரோட உழைப்பு தான். அதில் முதல் நபர் சீனு சார். சீனு சாரோட எப்படி சொல்கிறது, நான்லாம் 16 வயசில் தொழிலுக்கு வந்தேன். எனக்கு படம் பார்த்தோன்னே ஒரு பெரிய இதால் என்னை அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. இது இந்த வாழ்க்கைங்கிறது முடிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது எனக்கு சீனு சார் இந்த படம் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிய வச்சார். ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி இதில் ஒரு பெரிய லைன் இருக்குது, அதை நான் சொல்லிடக்கூடாது. ஸோ ஆனால் எனக்கு இந்த படமில் ஒரு பெரிய லெசன் இருந்தது. அதுக்கு சீனு சாருக்கு என்னோட நன்றி சார். ஸோ தேங்க்யூ ஃபார் எல்லாருமே வந்ததுக்கு. நான் திருப்பியும் சொல்லிடுறேன், என் அண்ணன் இவ்வளோ நாள் இன்றைக்கி ஒரு தம்பியாக என்ன என் அண்ணன் பெருமைப்படுத்திட்டான். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கே போனாலும் ஏகனோட தம்பின்னு அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அண்ணனாக ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட சொத்தை நான் மக்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும், பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. முதலாவதாக நம்ம இந்த ஆடியோ லான்ச் ஸ்பெஷலாக ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்திருக்கும் விருந்தினர்கள் எல்லாருமே மேடை கிடைக்கிற அன்போடு, ஸோ பெரிய கைத்தறல்களுடன் இங்கே வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் மேடை கிடைக்கலாம். ஸோ முதலாவதாக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், வணக்கம்ண்ணே. அடுத்ததாக சீனு ராமசாமி அவர்கள், யோகி பாபு அவர்கள். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவரும் சார், அருளன் சார், ஒரு நிமிஷம். So Suresh Kamachi sir, so thank you so much for coming sir. So Shakti Film Factory, Shakti Rajan sir, so thank you so much. Satya வாங்க. Rio, Joe director Hari and hero Rio அவர்களையும் அழைக்கிறோம். So படத்தினுடைய கதாநாயகி பிரிகிடா, thank you so much for coming. ஒரு நிமிஷம் சார், சுரேஷ் காமத் சார். So ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் ஃபோன் கீழே இறக்கிட்டீங்கன்னா it will be better. ஸோ பின்னாடி இருக்கிற கேமராஸ்க்கு மறைக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சார், சங்கர், இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சங்கர். இது கிளப் போர்டு கொஞ்சம் பிடிச்சிக்க. ஃபோட்டோகிராஃபர் எடுமா. இருமா, எல்லாரும் எடுக்கலாம். இங்கே தான் இருப்பாங்க, எல்லாரும் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ப்ரெஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஏங்க நீங்கள் சீனுக்கும் டைரக்டருக்கு நடுவில் வாங்க, உள்ள வாங்க. ரியோ, நான் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். ரகுநந்தன், ஓகே. ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் பின்னாடி. ஓகேண்ணா சொல்லுமா. ஓகே, போட்டோகிராஃபர் ஸ்டாண்ட். எடுத்தால் உட்காரு சார். சுரேஷ் சார் இங்க லுக் இங்க. ஓகே லோகேஷ், ஓகே சார். ஒன் மோர் ஃபைனல் சார். சார் கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே. ஓகே, தேங்க்யூ சார். ஒரு ரியலான விஷனோட ஒரு தயாரிப்பாளர். ஒரு படம் ஜென்ரலாக நிறைய பட்ஜெட் வச்சுருப்பாங்க, நிறைய டெக்னீஷியன், நிறைய ஆர்டிஸ்ட் வச்சுட்டு படம் பண்ணுவாங்க. அதை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, கதையிலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய விஷனோட அருளானந்தன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் வந்து ஜோ ஒரு இனிஷியல் ஃபிலிம் பண்ணி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்து சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 கதையை ஃபைனல் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணி ஃபர்தராக எழுத சொல்லி ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்ததுக்கு பிறகு உனக்கு என்னென்னவெல்லாம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டு ஏகன்கிற ஒருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனாக, ஒரு தயாரிப்பாளராக மிக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனு ராமசாமி சார் போட்டு வச்ச விதை, நம்ம மண்ணோட கலர், நம்ம மண்ணோட மக்கள், நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி, சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு 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 வந்து விஜய் சேதுபதி சார் இங்கேருந்து போய் ஒரு பாலிவுட்டில் எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது. இந்த மண்ணில் உள்ள மக்கள், இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கான கதையை, இந்த மண்ணோட வாசம் உள்ள, இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்பை ஒரு இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணும் பொழுது, இந்த மண்ணுக்கான மக்களை வந்து கதை மாந்தர்களாக வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் போயிட்டுருக்கு. ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் போகும்போது கொலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் வெளியில் போனோன்னே கொலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அடுத்து பச்சரிசி வந்து ஒரு பச்சரிசியோட கலர் வந்து எல்லாம் மாறிடுச்சு. அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு எப்படி எல்லாம் லிரிக்ஸ்க்கு பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளாக இருந்துச்சு. சீனு ராமசாமி சாருக்கு நன்றி. எங்கள் மண்ணோட மக்களோட வாழ்வியலை எந்தவித சமரசமும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கான கலையை, சாதாரண மக்களுடைய கதையினை எடுத்துக்கொண்டாந்து இங்கே மேலே கொண்டாந்து சேர்க்குறீங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதில் உள்ள ஒரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும், தம்பி ஏகனாக இருக்கட்டும், பிரிகடாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தங்கச்சியாக பண்ணவங்களாக இருக்கட்டும், அது யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் கூட தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதில் உள்ள ஆர்டிஸ்ட்டுகளையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரகுநந்தன் சார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் ஒரு நல்ல படத்தோடு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோடு அதை பண்ணாங்க. யோகி பாபு சாரோட படம், நான் அவரோட படங்கள் வரிசையாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோமாளி நான் படம் பண்ணியிருந்தேன். கோமாளி படத்தில் யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமாக இந்த படத்தில் இவரோட போர்ஷன் பேசப்படும். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அவரோட நெகிழ்ச்சியான சீன், வடிவமைப்பு, அதை வந்து டெலிவர் பண்ண விதமாகட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விரைவிடுகிறேன். நன்றி. அவர் எமோஷனில் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு வச்சார். அப்போவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்
மிக சரளமாக பேசக்கூடிய ஒரு நம்ம ஜோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசினாரு. அது ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எமோஷனில் 2 நிமிஷத்தில் பேசிட்டு இறங்கியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படம் நல்லா இருக்கும்ண்ணே. அது சக்ஸஸ் மீட்ண்ணே. தேங்க்யூங்க. ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு. க்யூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே அழகான சுருட்ட முடியல. கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே விழுந்து கிடக்க இவர் மடியில். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் 2 லைன் மட்டும் இருக்கு சார். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் நடித்தாரே மண்டேலாவா மாசா. போன வாரம் கலக்குனாரே கோட்டில் சுபாஷ் சந்திர போஸா. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா எங்கள் செல்லதுரையோட பெரிய அப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா, அது ஆண்டவன் கட்டளை. விஜய் சேதுபதி சார், சார் ஆண்டவன் கட்டளைன்னு சொன்னேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மேட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கினாரு. வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு 4 படம் பண்ணார். 4 படத்தில் ஒரு 3-4 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். வி.க. ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டார். இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிக்கிறேன்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரிலடா, நீ வேறு கம்னுறா அப்படின்னா. ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூளை சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை, யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமத் சார், அப்புறம் சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதுதான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன். எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்ருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், அதனால தான் சார். வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டளைருந்து ஆரம்பித்தேன் சார். நான் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா, அது எடுத்துட்டாங்களப்பா 2016. ரொம்ப 2 பேரும் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாமா சார்? நான் பேசுறது ரொம்ப நன்றி எல்லாரும் சார். வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப நன்றி. யோகி பாபு தேங்க்யூ சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளியீட்டுலாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டேன், அப்படியே நானும் போகிறேன். நான் சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல. ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த ட்ரெயிலர் இருந்த சாங்கு, உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து. ப்ரோ
அவர் சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ஓகே. ஸோ வாங்க. எதுக்குண்ணா உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய் நீ வராத. ஏன் சார் 21 வயசு தான் ஆகுதா சார்? இவ்வளோ தெளிவாக பேசுகிறேங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில் சுவிட்சை தடவை கூட மாதிரி. ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் மேத்யூ உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதான் இயக்குனர் சீனிவாசன். கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் தான் சார், 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகம் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேர்த்து இப்படி பண்ணா, சேர்த்து அப்படி பண்ணான்றதை நிறையா எடுத்துக்கிட்டுருங்க. வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்து ஸோ உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ஆர் ரங்கநாதன் சாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப அந்த நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். உருக்கி எடுத்துருச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ வாழ் உங்களுக்கு சார். உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசுவே உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகேடா உங்களுக்கு வாழ்த்து. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம் ஜீவா நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. வரேன். நன்றி. நான் சொல்ல மறந்துட்டேன். கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அவனை எந்த தர்மதுரன் தெரியுமா? தர்மதுரன் தெரியும். ரொம்ப அழகான ஒர்க்கு. வாழ்த்துக்கள் அவனுக்கு சார். வணக்கம் சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சார் ரொம்ப நன்றி சார். க்யூட்டாக இருக்கீங்க சார் நீங்கள்.